தீப திருவிழா பாதுகாப்பு பணியில் 12,000 போலீசார். மொபைல் ஆப் பயன்படுத்தி திருடர்களை பிடிக்க திட்டம். டிஜிபி சைலேந்திரபாபு தகவல். குஜராத்தில் 89 தொகுதிகளில் நடந்தது முதல் கட்ட தேர்தல். 57% ஓட்டுப்பதிவு. அதிகபட்சமாக தவி மாவட்டத்தில் 72% ஓட்டுப்பதிவு. டிசம்பர் 5 தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருச்சியில் நிலத்தை பதிவு செய்ய ரூபாய் 1 லட்சம் லஞ்சம். சார்பதிவாளரை கைது செய்தது லஞ்ச ஒழிப்பு போலீஸ். மழை நீரில் மூழ்கி நாசமான 5 ஏக்கர் நெற்பயிர். இழப்பீடு கிடைக்காத விரக்தியில் பயிருக்கு தீ வைத்த விவசாயி. வேலூர் அருகே பரபரப்பு. புதிய மதுபான கொள்கைக்காக ஆம் ஆத்மிக்கு 100 கோடி வழங்கிய கவிதா அண்ட் கோ. அமலாக்கத்துறை தகவலால் வழக்கில் புதிய திருப்பம். மக்களுக்காக உழைக்கும் என்னை காங்கிரசார் போட்டி போட்டுக் கொண்டு விமர்சிக்கின்றனர். குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேச்சு. கவர்னர் ரவியுடன் சட்ட அமைச்சர் ரகுபதி சந்திப்பு. ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா குறித்த கேள்விகளுக்கு விளக்கம். பெரம்பலூர் துப்பாக்கி சுடும் மையத்திலிருந்து பறந்த குண்டுகள் வீட்டு வாசல்களில் கிடந்ததால் மக்கள் அதிர்ச்சி. மும்பையில் தென்கொரிய இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு. முத்தம் கொடுக்க முயன்ற 2 இளைஞர்கள் கைது. கிருஷ்ணகிரியில் 14 டன் கடத்தல் ரேஷன் அரிசி பறிமுதல். லாரியை விடுவிக்க தாசில்தாரை மிரட்டிய முகமூடி கும்பல். பள்ளி வளாகத்தில் குடித்துவிட்டு சேட்டை செய்யும் இளைஞர்கள். பாறாங்கற்களை கொண்டு கதவு சுவர்கள் உடைப்பு. பாஜவில் முதல்வர் முதல் தொண்டன் வரை கருத்து சுதந்திரம் இல்லையா? மோடி ஹிட்லர் ஆட்சி நடத்துவதாக நாராயணசாமி குற்றச்சாட்டு. பள்ளிகளில் போலி ரெய்டு நடத்தி பணம் பறிப்பு. ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை அதிகாரி கைது. கார்த்திகை தீப விளக்கு தயாரிக்கும் பணி தீவிரம். மூலப்பொருள் தட்டுப்பாட்டால் சவாலை சந்திக்கும் தொழில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பரிசுகளை குவித்த சண்டியர் காளை மரணம். கிராம மக்கள் கண்ணீர் அஞ்சலி. குஜராத் தேர்தலில் ஓட்டு போடும் ஆப்பிரிக்க பழங்குடியினர் இந்தியா குடியுரிமை கிடைத்ததால் கொண்டாடி மகிழ்ந்தனர். என்னை நம்பினோர் கைவிடப்படார். பதவி கிடைக்காமல் ஏமாந்தவர்களுக்கு ஸ்டாலின் ஆறுதல். காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது. கூட்டணியில் கல்லறிவதாக KS அழகிரி மீது உடன்பிறப்புகள் பாய்ச்சல். இந்தியாவில் மேலும் 291 பேருக்கு கோவிட். 3 பேர் பலி. நோயாளிகள் எண்ணிக்கை 5000க்கு கீழ் குறைந்தது. கேரளாவில் 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம். மதரசா பள்ளி ஆசிரியருக்கு 62 ஆண்டு சிறை தண்டனை. கைதிகளுக்கு ஆதார் கார்டு வழங்க நடவடிக்கை. அனைத்து சிறைகளில் நடக்கிறது சிறப்பு முகாம். சிறைத்துறை அலுவலர் பணிக்கான கணினி வழி தேர்வு 26ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தது TNPSC. ஆட்டோ கட்டண மறு நிர்ணயம் எப்போது? தமிழக அரசு பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவு. புதுச்சேரியில் கோ எலக்ட்ரிக் மின்சார வாகன கண்காட்சியை துவக்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி மின்சார வாகனங்களை பயன்படுத்தி புதுச்சேரியை ஒரு புகையில்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என மக்களை கேட்டுக் கொண்டார்.
வர்த்தக சங்க தேர்தலை முறையாக நடத்த வலியுறுத்தி வர்த்தகர்கள் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு. மாணவர்களின் பன்முக திறமையை வெளிக்காட்டும் வகையில் தஞ்சாவூரில் கேரம், செஸ் உள்ளிட்ட 21 போட்டிகள் நடந்தன. இதில் 5 மாவட்ட பள்ளிகள் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர். கள்ளக்குறிச்சியில் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு. புறவழி சாலைகளில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. VAOவிடம் தகராறு செய்து கொலை மிரட்டல். ஊராட்சி மன்ற பெண் தலைவி திமுகவை சேர்ந்த அவர் கணவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு பதிவு. ஊத்தங்கரை அருகே அரசு பஸ் ஐஷர் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வரம்புக்கு மீறி ஊராட்சி நிதியை செலவு செய்த திமுக ஊராட்சி தலைவர்கள் பதவியை பறித்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அதிரடி உத்தரவு. கவர்னர் ரவியுடன் சட்ட அமைச்சர் ரகுபதி சந்திப்பு. ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க கோரி அரை மணி நேரம் பேச்சு. கிருஷ்ணகிரி அருகே 14 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்த வட்டாட்சியர். கொலை மிரட்டல் விடுத்த கடத்தல்காரர்களுக்கு போலீஸ் வலை. உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூரில் விழிப்புணர்வு பேரணி. கலெக்டர் துவக்கி வைப்பு. பல்லடத்தில் தனியார் நகைக்கடை சேவை மையத்தில் தீ விபத்து. மின்கசிவால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். தொழிற்சாலை நிரந்தரமாக மூடப்படுவதற்கு கண்டனம். சேரங்கோடு டான்டி தொழிலாளர்கள் தர்ணா போராட்டம். டிரைவரை படுகொலை செய்து தலையுடன் மாயமான கும்பல். கொலையாளிகளை போலீஸ் தேடுகிறது. சென்னை அருகே வீட்டில் செம்மரக்கட்டைகளை பதுக்கி வைத்த 2 இளைஞர்கள் கைது. சுமார் 500 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல். கண்டாச்சிபுரம் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியின் கதவுகள் மீது கட்டுக்களை தூக்கி போட்டு உடைக்க முயற்சி. போதை இளைஞர்களை கைது செய்ய பகுதி மக்கள் கோரிக்கை. தாயுடன் பள்ளி சென்ற 5ஆம் வகுப்பு மாணவி சாலை விபத்தால் பலி. மினிவேன் டிரைவர் எஸ்கேப். கோவையில் சகோதயா கூட்டமைப்பு பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டி தொடங்கியது. 45 பள்ளிகளில் இருந்து 1500 மாணவர்கள் பங்கேற்பு. ராணிப்பேட்டையில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தல். அண்ணன் தங்கை தொடர்ந்து 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை. புதுச்சேரி விவசாயிகளுக்கு 300 நாட்டு மாடுகள் வழங்கப்படும். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பேட்டி. சாலையை கடக்க முயன்ற போது விபத்து. போலீஸ்காரர் உட்பட 3 பேருக்கு படுகாயம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கரும்பு விவசாயிகளின் அரை நிர்வாண காத்திருப்பு போராட்டம் தொடரும். விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தகவல். இலங்கை அரசிடமிருந்து மீனவர்களை மீட்க நடவடிக்கை. நிரந்தர தீர்வுக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடப்பதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தகவல். நெற்பயிருக்கு தீ வைத்த விவசாயி. வேலூர் மாவட்டத்தில் இழப்பீடு கிடைக்காமல் விரக்தியடைந்த விவசாயி. நெற்பயிர்களுக்கு தீ வைத்ததால் பரபரப்பு. கூட்டணி கட்சி ஒத்துழைக்காவிட்டால் காங்கிரஸ் சார்பில் தனித்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ஆவேசம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயணிகளுக்காக நின்ற அரசு பஸ் மீது லாரி மோதி விபத்து. 2 பெண்கள் பலி, 10 பேர் காயம். சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு 15 ஆண்டு சிறை, 20,000 அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. நடிகர் ராஜ்கரன் மனைவி மிரட்டுவதாக தம்பதி புகார். போலீஸ் விசாரணை.